ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெயின்போ ஸ்டோரிஸ். உங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் அமுதா. விக்ரமாதித்தன் கதைகள். விக்ரமாதித்தன் திரும்பவும் சென்று முருங்கை மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த வேதாளத்தை கட்டி பிடித்து தூக்கி கொண்டு வரும்போது 20வது கதையான உன்மாதினி கதையை சொல்ல ஆரம்பித்தது. கங்கை கரையில் கனகபுரம் என்ற நகரம் இருந்தது. அங்கே வாழ்ந்த மக்கள் எல்லோரும் தர்மவான்கள். அவர்களுக்கு யசோதனன் என்ற அரசன் இருந்தான். அவன் தயால குணம் உடையவன். பக்கத்து நாட்டை கவர்ந்து கொள்ள வேண்டும் என்று அவன் எண்ணியதே இல்லை. சாஸ்திரங்களை நன்கு கற்றறிந்தவன். அந்நகரில் பெரிய வியாபாரி ஒருவன் இருந்தான். அவனுக்கு உன்மாதினி என்ற கன்னிப்பெண் ஒருத்தி இருந்தாள். அவளுடைய அழகு எல்லோரையும் மயக்கியது. அவள் யுக்த வயதை அடைந்தாள். வியாபாரி யசோதர மன்னனிடம் சென்று, அரசே, என் மகள் மிகவும் அழகுடையவள். அவளை தாங்களே ஏற்றுக்கொள்ள வேண்டும். தங்களுடைய கருத்து என்னதென அறிந்த பிறகுதான் நான் மேற்கொண்ட காரியங்கள் செய்ய வேண்டும் என்று வேண்டினான். அதன் பின்னர் மன்னர் அந்த பெண்ணின் அழகில் மங்களக்குறிகள் அமைந்திருக்கின்றனவா என்பதை அறிவதற்காக வியாபாரியுடன் அறிவாளர்கள் சிலரை அனுப்பி வைத்தான். அவளுடைய பேரழகை கண்டு அவர்கள் வியப்படைந்தனர். அரசன் இவளை மணந்து கொண்டால் இவள் அழகில் மயங்கி நாட்டை கவனிக்காமல் அலட்சியம் செய்து விடுவான். அதனால் நாடு பாழாகிவிடும். ஆகவே இவளுடைய அழகில் மங்களக்குறிகள் இருப்பதை நாம் அரசனிடம் சொல்லக்கூடாது என்று முடிவு செய்தனர். அவ்வாறே அரசனிடம் சென்று அவள் உடம்பில் அமங்கலக்குறிகளே உள்ளன என்று தெரிவித்துவிட்டனர். அரசனும் அந்த பேரழகியான உன்மாதினியை தன் தேவியாக ஏற்க மறுத்துவிட்டான். அதன் பின்னர் வியாபாரி அவளை படைத்தலைவனான பலதரனுக்கு மணம் செய்து கொடுத்தான். அவள் தன் புருஷனுடன் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தாள். என்றாலும் அறிவாளர்கள் தன்னை பற்றி நயவஞ்சகமாக அரசனிடம் தவறாக சொன்ன செய்தி அவள் மனதை உறுத்தி கொண்டே இருந்தது. வசந்த காலத்தை கொண்டாட மக்கள் உற்சவம் நடத்தினார்கள். மன்னன் யானை ஏறி வீதியில் புறப்பட்டான். மேளவாத்தியங்கள் முழங்கின. அதை கேட்ட உன்மாதினி அரசன் தனக்கிழைத்த அவமானத்திற்கு பழி வாங்குவதற்காக தன் மாளிகையின் மேன்மாடத்தில் நின்று உலாவரும் மன்னனுக்கு தரிசனம் தந்தாள். அவள் உருவத்தையும் அழகையும் கண்டு மன்னன் திகைத்து விட்டான். அரண்மனைக்கு வந்ததும் அவள் வியாபாரியின் மகள் என்பதை கேட்டறிந்தான். தனக்கு அவளை பற்றி தவறான தகவல்களை சொன்னவர்களை நாட்டை விட்டு துரத்தி விட்டான். அதன் பிறகு மன்னன் இரவு பகல் அவள் நினைவாகவே கிடந்தான். வெளியே இதை பற்றி சொல்லவும் வெட்கப்பட்டான். அவன் நேர்மையானவன். ஆதலால் தவறான வழிகளில் அவளை அடைய விரும்பவில்லை. இதை குறிப்பாய் அறிந்த படைத்தலைவன் மன்னனை அணுகி தன் மனைவியை ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டினான். அது தவறு என்று சொல்லி மன்னன் மறுத்துவிட்டான். மன உறுதியுடன் இருந்தான். பெண்களின் கற்பை கலங்கப்படுத்தக்கூடாது என்று திடமாக இருந்தான். இதே கவலையாய் மன்னன் மாண்டு போனான். அரசன் இறந்த பிறகு உயிர் வாழ விரும்பாமல் படைத்தலைவனும் தீக்குளித்து உயிர் துறந்தான். கதை முடிந்தது. வேதாளம் விக்ரமாதித்தனை நோக்கி, இந்த இருவருள் யார் சிறந்தவர்கள், அரசனா படைத்தலைவனா என்று கேட்டது. இவ்விருவருள் அரசனே சிறந்தவன் என்று பதிலளித்தான் விக்ரமாதித்தன். அதற்கு என்ன காரணம் என்று வேதாளம் திருப்பி கேட்டது. எசமான் விசுவாசம் கொண்ட படைத்தலைவர் உயிர் விட்டது அவ்வளவு சிறப்பல்ல. அரசன் என்ற மம்மதையாலும் பதவியினாலும் அதிகாரத்தாலும் அவர்கள் பார்வை மறைத்து போகிறது. மோகத்தால் பற்றிய எண்ணம் எழுந்துவிட்டால் அறநெறியும் கூட உதறிவிடுவார்கள். அவர்களுக்குள் நிழல் கொடுக்கும் குடையும் அவர்களுடைய குற்றங்களையும் மறைத்து நின்று அவர்களுக்கு புகலிடம் கொடுத்து காப்பாற்றிவிடும். அப்படியிருக்க
இம்மன்னன் உன்மதனியிடம் கொண்ட காதலால் தன் உடலையே இழந்தாலும் அறநெறியின் வழியிலிருந்து நழுவவில்லை. அவ்வளவு திடசித்தம் கொண்ட அரசனே உயர்ந்தவன் என்று விக்கிரமாதித்தன் தன் விடைக்கு விளக்கமளித்தான். உடனே வேதாளம் கட்டவிழ்த்து கொண்டு பழையபடியே ஓடி முருங்கை மரத்தின் மேல் ஏறிக்கொண்டது. விக்கிரமாதித்தன் கதைகள் தொடரும். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.